இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இந்த வாரம் 13ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 19ஆம் தேதி அக்டோபர் வரைய நமக்கு எப்படி ராசி பலன் இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடக்கோளான சனி பகவான் வக்கரகதியிலே மீன ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறார். சந்திரன் குரு பகவான் மீனராசியில் இருப்பவர் அதிசாரமாக சந்திரனின் கடகராசிக்குள்ளர 18ஆம் தேதி உள்ள நுழைய போகிறார். கேது அமரக்கூடியது சிம்ம ராசியில் இருப்பார். சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் 17ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. 18ஆம் தேதி அன்றைக்கி இந்த துலாம் பிறப்பினாலே சூரியன் துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களாகும். ராகு மீனராசி கும்பராசியில் இருப்பார். இப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இந்த மாதத்தில் இருக்குது. ராகு கும்பராசியில் உட்கார்றது, குரு தன் பார்வையால் பார்க்கறது அப்படி நடந்து கொண்டிருந்த நிகழ்வு கொஞ்சம் மாறப்போகிறது. அப்படின்னா உங்களுக்கு எப்படி பலன் வரப்போகுதுன்னா, குரு 18ஆம் தேதி மாறக்கூடிய இந்த விஷயங்கள் ராகுவின் மேலே இருந்த பார்வையை நகர்த்துகிறார் அப்படிங்கிறதும், இந்த வாரத்தில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்திலேருந்து உத்திர நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறார். உங்கள் ராசியின் உள்ளே 3ஆம் இடத்திலே சந்திரனின் பிரயாணம். இந்த 3ஆம் இடம் அப்படின்னாலே லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் சந்திரனுக்கு. அப்படிப்பட்ட இடத்துல லாபங்களை பெற்றுத்தருவார். கொஞ்சம் உங்களுக்கு 2 நாளில் கொஞ்சம் 15ஆம் தேதி வாக்கில் கொஞ்சம் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் மருத்துவ செலவை வைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் டெஸ்ட் அதெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடணும். உத்திர நட்சத்திரத்தை தொடும்போது கொஞ்சம் செய்கிற காரியத்தை கவனமாக செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த வேலையும் பண்ணிங்கன்னா பதறின காரியம் சிதறிவிடும் அப்படிங்கிறத மனசில். அப்போ காரியங்கள் கொஞ்சம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருப்பது கொஞ்சம் மனதில் கொள்ள வேண்டும். அவசரமே வேண்டாம். குரு சந்திர யோகம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நல்லதொரு பலன்களை மாற்றி அழகாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது. ஸ்டில் இந்த வாரத்தில் 17 தேதி வரைக்கும் சூரியனானவர் கன்னிராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்ல பணவரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கேதுவும் அனௌன்ஸ் பண்ணுறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துனால இவரும் கொஞ்சம் செலவு மருத்துவ தொடர்பாக இண்டிகேட் பண்ணி காட்டுறார். சுக்கிரனை பார்க்குறார். அதனால் மனதில் நிறைய எண்ண ஓட்டங்கள் ஆசைகள் அதிகப்படுத்தும். இந்த ஆசைகளை நிராசையாக கொள்ளக்கூடாதுன்றதுனால செலவு பண்ண வைக்கும். நம்ம செஞ்சு தான் பார்த்துருவோமே அப்படிங்கிற செலவுகள் எல்லாம் கூடுதலாக செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவும் ஜாஸ்தி தான் இருக்குது. மனசு சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகள் உண்டு அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். செவ்வாய் புதன் இவர்கள் இருவருமே அமர்ந்திருப்பது 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் சுகங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதே நேரத்தில் பயங்களும் உண்டு. செவ்வாய் தன் பார்வையாலே உங்கள் 2ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்கறதுனால உங்கள் மனதில் எண்ணப்பட்ட குழப்பங்கள் உடலிலே பாதிக்கும். அதனால் கொஞ்சம் பிபி எல்லாம் கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானித்து காரியங்கள் செய்தீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் 13ஆம் தேதி காலாஷ்டமி அன்று பைரவரை வணங்குவதும், 17ஆம் தேதி இந்திரா ஏகாதசி அன்று பெருமாளை வணங்குவதும், 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருப்பதனாலும் தன்வந்திரி ஜெயந்தி இருப்பதனாலும் மருத்துவங்கள் அந்த சோதனைகள் அதனால் வரக்கூடிய வேதனைகள் இதெல்லாம் குறைவதற்கு அன்றைக்கு தன்வந்திரி ஹோமம் பண்ணுவதோடு கலந்து கொள்வதோ இல்லை குருவை வர்ஷிப் பண்ணுவதோ ரொம்ப நல்லது.
19ஆம் தேதி அன்று தனத்ரயோதசி என்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். பொன் பொருட்கள் வாங்குவதாக இருந்தால் இன்றைக்கி வாங்கலாம். குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதனாலே லாபங்களும் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் பெருகும் என்றாலே அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் நல்ல சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே மாதக்கோளான சூரிய பகவான் 5ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர இருந்து துளாராசிக்கு மூவ் ஆகிறார். 18ஆம் தேதி நடக்க போகிறது. தினக்கோள்கள் என்கிறக்கூடிய சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் என்கிற உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து உத்திர நட்சத்திரம் என்கிற சிம்ம ராசி வரைக்கும் போகிறார். 4ஆம் இடத்து வரைக்கும் போகிறார். அதனாலே பணம் ஒரு முதல் 2 நாளைக்கு கொஞ்சம் செலவு, 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வரவு. உத்திர நட்சத்திரத்தை போய் தொடும்போது கொஞ்சம் மருத்துவ தொடர்பான செலவுகளும் கொண்டு வந்து சேர்க்கும். முக்கியமாக தாயார் உடல்நிலை சில மாற்றுகள் பாதிப்புகள் அப்படின்னு தெரியும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். குரு அதிசாரமாக உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துக்கு போவது இதனால் வரைக்கும் பணம் வரவை கொடுத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதும் கொஞ்சம் மனதிலே கஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதும் புரிகிறது. எழுத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லைனால் நீங்கள் திருப்பி வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கிடுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்க போகிறார். அதனால் லாபம் பெருகப் போகிறது. தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளார தன் பார்வையை செலுத்தப் போவதனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் வரப்போகிறது. 18ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் உங்கள் ராசியின் 12க்குரியவன் அமர்ந்திருக்கக்கூடியதான துலா ராசியிலேருந்து பார்வையை செலுத்துகிறார். அப்போது உங்களுக்கு தைரியமாக சில காரியங்கள்லாம் செய்யணும். வெளிநாட்டு வர்த்தக தொடர்பாக இருக்கட்டும், யார் கூடனா பயணங்கள் போவதாக இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சிடணும். செலவுக்கு மிஞ்சி இருக்கு, பரவாயில்ல செலவு ஆனால் பரவாயில்ல அப்படின்னு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வாய்க்கணும். ஏன்னா உங்கள் ராசியை தைரியக்காரனான இந்த செவ்வாயும் பார்க்கறதுனால துணிஞ்சு செய் அப்படிங்கிற எண்ணங்கள் கொடுத்து விடுவார். சூரியனும் சேர்ந்து உட்காந்துக்கிறார். சூரியன் புதன் செவ்வாய் 3 பேரும் சேர்ந்தனால் அறிவுடன் சேர்ந்த விஷயமாக அமையும். புத்தியை கொஞ்சம் செலவு பண்ணி எப்படியான பண்ணிடணுப்பா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தைரியமாக செய்வீங்க. அதுக்கு ஆத்மகாரகன் ஹெல்ப் பண்ணுவார். மண் மனை வாகன போன்றவற்றில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும், அதனால் வரக்கூடிய செலவுகளும், வீடுகளில் சில செப்பனிடுதல் போன்ற செலவுகளும், வண்டிகளில் சில ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் கூட செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்திலே உண்டு. திருவாதிரை என்கிற நட்சத்திரத்திலிருந்து உத்திரம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் போவதனாலே ராகுவின் அந்த ஆதிக்கமானது உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எதையும் எக்ஸ்பென்சிவாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உண்டாகும். அதை செஞ்சே தீரணும் என்ற பிடிவாதமும் மனதில் வரும். ராகு அமர்ந்திருக்கக்கூடியதானது கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியினுடைய தொழில் அப்படிங்கிற அடிப்படையில் அதை பார்க்கணும். அப்போ தொழிலிலே அவர் அமர்ந்திருப்பது அப்படின்னால எதையுமே பெருசாக செய்யணுங்கிற எண்ணம் கொடுத்து விடுவார். குரு பார்த்துன்னு இருக்கிற வரைக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே அந்த கட்டுப்பாட்டை இழந்து செய்யறதா செஞ்சிடும், நல்லா செய்வோம் அப்படின்னு கை கொஞ்சம் அகலன்று போய் எதையும் செய்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். அதனால் விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா கடன் வந்துவிடும் என்கிற காஷனை மைண்டில் கொண்டு வாங்க. காலாஷ்டமி அன்று 13ஆம் தேதி அக்டோபர் அன்றைக்கு இருக்குது. அன்றைக்கு திங்கட்கிழமை
அவசியம் சிவபெருமானை வழிபடுங்கள். 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி அன்று குரு பிரகஸ்பதி நவகிரகத்தில் இருப்பார், அவரை வழிபடுங்க. தனத்ரியோதசின்னு 19ஆம் தேதி நீங்கள் எந்த பொருள்கள் வாங்கினாலும் வளமையாக இருப்பீர்கள் என்பதனால துணி வாங்கிறது, நகை நட்டெல்லாம் வாங்கிறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும், வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெருக்கும். வாழ்க வளத்துடன்.